அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர், ஆர்டினல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சீரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு ஆயுட்கால நிதியுதவி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோ. தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் நல நிதி, அதாவது தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் மேன் பெனிவலன்ட் ஃபண்ட், அந்த நிதியிலிருந்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பல நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிதியானது தமிழக மக்களால் வழங்கக்கூடிய கொடிநாள் நிதியாகும். இந்த ஆயுட்கால நிதி உதவி என்ன என்பது பற்றியும், என்னென்ன ஆயுட்கால நிதி உதவிகள், அதை பெறுவதற்கு என்ன தகுதிகள், ஆவணங்கள் என்ன தேவை, அந்த பெறுவதற்கான மேற்படி நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். இந்த எங்களது வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்ந்தோர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகப்படியான நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் என்பது வெளியிட்டிருக்கின்றோம். அந்த வீடியோக்களை பார்த்து பலர்கள் அவர்களாகவே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள். அதை பார்ப்பவர்கள் என்பது அதிகப்படியான நான் சப்ஸ்கிரைபர், அதாவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் எப்பொழுது வீடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ அது உடனடியாக அவர்களை வந்து சேரும். அதை பார்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு பயன்பெறலாம் என்பதே எங்களது விருப்பம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் பர்சனல் பெனிஃபிட் ஃபண்ட், அதாவது தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் நல நிதியிலிருந்து வழங்கக்கூடிய முன்னாள் படை வீரர் ஆயுள்கால நிதி உதவி பெற வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தான். இதில் அந்த ஆயுள்கால நிதி உதவி என்னங்கிறது பற்றி எப்படி எதற்காக கிடைக்கின்றதுன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு சில நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதற்காக இந்த ஆயுட்கால நிதி உதவி என்பது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது லெப்ரோசின்னா தொழுநோய், கேன்சர் புற்றுநோய், பெராபிலஜிக் பக்கவாதம், டியூபர்குலோசிஸ் காசநோய், டோட்டலி பிளைண்ட் முற்றிலும் பார்வையற்றவர், டிஃபரெண்ட்லி டிசபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளி, துவார்ப் சில்ட்ரன் அதாவது மிக மிக குள்ளமாக உள்ள குழந்தைகள், இப்படி இதுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் பர்சனல் பெனிஃபிட் ஃபண்ட், அதனால் தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் நல நிதியிலிருந்து இந்த நிதி உதவியானது ஆயுட்கால நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆயுட்கால நிதி உதவி மற்றும் பல நிதி உதவிகள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுகிறது. இந்த நிதியானது தமிழக மக்களால் வழங்கக்கூடிய கொடிநாள் நிதியே என்பதாகும். இந்த ஆயுட்கால நிதியுதவி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எனில், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தகுதி இருப்பின் அவர்கள் பர்சனல் அப்ளிகேஷன் சஃபிஷியன்ட் டு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வித் மெடிக்கல் சம்மரி ஆஃப் டயக்னோசிஸ், அவர்களுக்கு இந்த மேலே கூறப்பட்டுள்ள அந்த காரணங்கள் இருப்பின் அவர்களுக்கு அதுக்குண்டான மெடிக்கல் சம்மரியை வச்சு ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் நல உலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்த பின்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், லெட்டர் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் டு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி ஃபார் கண்டக்டிங் மெடிக்கல் போர்ட் அண்ட் ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட். சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் நல உலகம் அவங்க வழங்கிய அந்த அப்ளிகேஷன், அந்த மெடிக்கல் அந்த சம்மரியை வச்சுட்டு அவங்க அந்த மாவட்டத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட மெடிக்கல் அத்தாரிட்டிக்கு அவங்க ஒரு லெட்டர் எழுதுவாங்க. இந்த மெடிக்கல் போர்ட் கான்டாக்ட் பண்ணி அதற்கான சான்றிதழ் வழங்கும்படி. இதே நேரத்தில் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் வில் பி இஷ்யூடு பை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஃபார் கம்ப்ளீஷன் அண்ட் ரிட்டன், ஆல்சோ அவைலபிள் இன் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் வெப்சைட். அதாவது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்திலிருந்து இந்த சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு என்ன அப்ளிகேஷன், இந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தருவார்கள். அதை பூர்த்தி செய்து அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விண்ணப்பம் என்பது தமிழ்நாடு எக்ஸ்வெல் வெப்சைட்லேயும் இருக்குது. அப்புறம் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கப்புறம், ஆஃப்டர் இஷ்யூயிங் ஆஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்ளிகேஷன் வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட் சென்ட் டு தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் டைரக்டரேட் ஃபார் சேங்ஷன். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட மெடிக்கல் அத்தாரிட்டியில் இருந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை நல அலுவலகத்திற்கு கிடைத்துவிட்டால் அவங்க அந்த சர்டிஃபிகேட் அந்த விண்ணப்பத்தோடு சேர்த்து அவங்க மேற்படி தமிழ்நாடு எக்ஸல் டைரக்டரேட்க்கு அனுப்புவாங்க சேங்ஷன் ஆகிறதுக்கு. அது சேங்ஷன் ஆகி வந்துவிட்டால் ஆன் சேங்ஷன் ஈச் கிராண்ட்ஸ் வில் பி கிரியேட் டு கன்சர்ன்ட் இஎஸ்எஃப் டிபெண்டன்ட் அக்கௌண்ட்ஸ். அந்த அப்ளிகேஷன் எக்ஸல் டைரக்டரேட்டில் போய் அது சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படை வீரர்கள் அல்லது டிபெண்டன்ட்ஸ் அவர்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நிதி உதவி என்பது கிடைக்கும். அதுக்கு அவர்கள் மாவட்ட முன்னாள் படை நல உலகத்திற்கு கேட்கக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்பு வருடத்திற்கு ஒரு முறை அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் ஒரு பர்சனல் அப்ளிகேஷன்ஸ்
பர்சனல் அப்ளிகேஷனாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆயுட்கால நிதி உதவிக்கு தகுதி உள்ளவர்கள் வந்து ஒரு விண்ணப்பத்தை வந்து இதை ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபார்மேட் படி அவங்க அந்த மெடிக்கல் சம்மரியோடு சேர்த்து மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்து அவங்க மேற்படி நடவடிக்கை இந்த நிதியுதவி கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இந்த விண்ணப்பம் என்பது ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் நிதி உதவி வந்து தமிழ்நாடு எக்ஸல் டைரக்டரேட் வெப்சைட்டில் இருக்குது. இது ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் சம்மந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் தமிழ்லேயும் அந்த படிவம் இருக்கும், அவங்க கொடுப்பாங்க. அதை கொடுக்கின்ற அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம். அதே நேரத்தில் இதில் இந்த டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. லெப்ரசி, கேன்சர், டோட்டலி பிளைண்ட், பேராப்ளஜிக், டியூபர்குலோசிஸ் என்பது பற்றி தான். இது வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் உடைய ஃபார்மேட். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அவங்க வந்து மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை வந்து மெடிக்கல் அத்தாரிட்டிக்கு அனுப்பும் போதே இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு அனுப்புவாங்க. அவங்க வந்து மெடிக்கல் போர்டில் அவங்களுக்கு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்பதை இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் இந்த மெடிக்கல் இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த ப்ரொசீஜர் டு கெட் தி லைஃப் டைம் கிராண்ட் ஃப்ரம் தி தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் பெனிவலன்ட் ஃபண்டில் இருந்து தான். இது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு தகுதி இருப்பின் அவர்கள் வந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதான். ஏன்னு கேட்டாச்சுன்னா பலர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இந்த நிதி உதவிகள் என்பது இருக்குது, ஆனால் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுள்ளவர்கள் கிடைக்கப் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நோக்கத்திலேயே தான் வீடியோ வெளியின்றோம். அதனால் முன்னாள் முப்படை வீரர்கள் இதை பார்ப்பவர்கள் அக்கம் பக்கம் இந்த இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த மேலே கூறப்பட்டுள்ள இந்த தீவிர நோய்கள் இந்த காரணங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் நிதியுதவி பெற உதவி செய்ய கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.